மற்றொரு அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 3 லட்சம் ரூபாய் வாங்கிய பத்திரப்பதிவு அலுவலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பத்திரப்பதிவு செய்ய இடைத்தரகர் மூலம் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசிய பத்திரப்பதிவு அலுவலர் ராமநாதன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் தவணையாக 3 லட்சம் ரூபாய் பெறும்போது பத்திரப்பதிவு அலுவலர் உட்பட 2 பேரை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2 பேரை கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான தகவல். ராமநாதபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பத்திரப்பதிவு அலுவலர் உட்பட 2 தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரப்பதிவு செய்ய இடைத்தரகர் மூலம் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்ட நிலையில் முதல் தவணையாக 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான மேலதிக விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு. இது தொடர்பான விரிவான தகவல். கண்டிப்பாக பாஷா. ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் ராமநாதபுரம் நகர் பகுதியில் உள்ள விலை மதிப்புமிக்க சொத்து ஒன்றை பதிவு செய்வதற்கு பத்திரப்பதிவு அலுவலர் ராமநாதன் ஒரு இடைத்தரகர் அயூப்கான் என்பவர் மூலம் பேரம் பேசி 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டு முதல் தவணையாக 25 லட்சம் ரூபாய் ஏற்கனவே பெறப்பட்ட நிலையில் இன்று 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கும் போது ராமநாதபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பத்திரப்பதிவு அலுவலர் ராமநாதன் மற்றும் இடைத்தரகர் அயூப்கான் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். தற்போது ராமநாதபுரம் மண்டிக்கார தெருவில் உள்ள வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிரடி சோதனை நடந்து வருகிறது. தற்போது நடந்த சோதனையில் பத்திரப்பதிவு அலுவலரும் இடைத்தரகரும் பிடிபட்டுள்ளனர். அவர்களை தனி இடத்தில் வைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் பத்திரம் பதிவு செய்வதற்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு.